இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பொருளை வச்சு நம்ம சட்னி பண்ண போறோம். கேரட் சட்னி. இந்த சட்னி வந்து வெங்காயம் விலை அதிகமா இருக்க சமயத்துல இந்த சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக கேரட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கேரட், ஒரு தக்காளி, 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நம்ம வந்து நார்மலாக காரம் வேணும்னா 2 சில்லியே கரெக்டாக இருக்கும். இந்த கேரட்டை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தக்காளியையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக வறுபட்டவொடனே அதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம காய் சேர்த்து சட்னி செய்யும்போது ஆயிலில் ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்துட்டோன்னா பச்சை ஸ்மெல் அடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. இந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அந்த கேரட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கேரட் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கேரட் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எப்போவுமே வந்து காய் பொரிக்கிற அளவுக்கு இந்த கேரட்டை நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா இல்லைன்னா பச்சையாயிடும். சட்னி வந்து பச்சையாக தெரியும், திக்கெல்லாம் தெரியும். நல்லா வதக்கிட்டோம்னா சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே கேரட்டும் தக்காளியும் 1:1 தான் எடுத்துக்கணும். பெரிய தக்காளியாக இருந்தால் மட்டும் 2 கேரட் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியை சேர்த்தது தெரியாத அளவுக்கு சூப்பராக வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே உளுந்து பொன்னிறமாக ஆரம்பிக்கும், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிறேன். இது சட்னியில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மிளகாயும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இந்த சட்னியில் இருக்க மிளகாய்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க உளுந்து கூட ரொம்ப பிடிக்கும். அதனால நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக கேரட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட நல்லாவே சாப்பிட்றாங்க. ஹெல்த்தியான சட்னியும் கூட. ரொம்ப கம்மியான பொருளை கம்மியான நேரத்தில் செய்கிற மாதிரி சூப்பராக நான் கொடுத்துருக்கேன். இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.